தளபதி 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 தளபதியோட அறிக்கை நேற்று வந்து அறிக்கையோட 2ஆம் பாகம் பார்ப்போம். நாம் அவர்கள் மீது வைக்கின்ற மிக லேசான விமர்சனங்களுக்கு மக்கள் மிக பலமான வரவேற்பை அளிக்க தொடங்கியுள்ளனர். அப்படியா? இன்னும் தெரியலையே. அதை கண்டு அஞ்சி நடுங்கியதால் தான் தங்கள் என் பேராயம் காங்கிரஸ் சொல்கிறாராமா தமிழில் மற்றும் 50 குழுக்களை கொண்டு அதிரி புதிரியாக ஆலோசித்தும் நம் மீது மக்கள் ஏற்றுக்கொள்ளும் எந்த ஒரு விமர்சனத்தையும் வைக்கவே இயலவில்லை. டேயப்பா, இவங்களை சமாளிக்க முடியல. அத்தகைய இயலாமையில் அந்த கட்சியின் தலைவர் கை கொண்டதுதான் எந்த கும்பனாலும் எங்கள் ஆட்சியை விட்டு வீழ்த்த முடியாது என்கிற அதிகார மயக்க முழக்கம். இவர் என்ன சொன்னார்? முதலமைச்சர் என்ன சொன்னார்? எந்த கும்பனாலும் எங்களுடைய ஆட்சியை வீழ்த்த முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், இவர் ஏன் அதுக்கு பதில் சொல்கிறாரு? இவரை கொம்பன்னு சொல்லிட்டாருன்னு நினைக்கிறதா? ஐய, அப்படி தப்பாக நினச்சிதான் அந்த அறிக்கையே விட்டுருக்காப்புல. ஐயோ, டோட்டல் தப்புங்க. சரி, ரைட்டு. இவர் நினச்சிட்டாப்புல போல நம்மளை தான் கொம்பேன்னு சொல்கிறாருன்னு. சரி, ரைட்டு, முடிஞ்சு, இதோடையே முடிஞ்சு. ஆக்சுவலி சரி, நம்ம என்ன எழுதியிருக்கான்னு இன்னும் பார்ப்போம். தங்களை கொள்கைவாதிகளாக அடிக்கடி காட்டிக்கொள்வதற்காக எல்லோரையும் ஏமாற்றுவதற்காக தமிழ்நாடு, தமிழ் மொழி, தமிழினம் தான் எங்கள் உயிர் என்று, மண் மொழி மானம் தான் எங்கள் தலையாய கொள்கை என்று ஒரு சம்பிரதாய சங்கை முழங்க தொடங்கி உள்ளார் அக்கட்சியின் தலைவர். அப்போ அண்ணன் பேசுறது சம்பிரதாய சடங்கு தானா? அண்ணன் இன்னும் பேசவே இல்லையே, எதுவுமே பேசலையே. அண்ணன் என்ன செய்வாருன்னு சொல்லலை, என்னெல்லாம் கொள்கை இருக்குது, கொள்கையே என்ன சொல்லலையே. அப்போ அதெல்லாம் சம்பிரதாய சடங்கு தான். இப்போ ஒரு மாலை போடுறாரு இல்லையா, சில சிலைகளுக்கு போயிட்டு வீட்டிலேயே 10 சிலையை அடுக்கி வச்சுட்டு 10 சிலைக்கும் ஒவ்வொரு நினைவு நாள் பிறந்த நாளுக்கெல்லாம் போய் மாலை போடுறாரு இல்லையா, அதெல்லாமே சம்பிரதாய சடங்கு தானா? நடத்துங்கண்ணே. போதாதென்று அறிவுத்திருவிழா என்ற பெயரில் பரன்களில் கிடக்கும் பழைய ஓலைகளை தூசி தட்டி தோரணம் கட்ட பார்க்கும் இவர்களின் பழைய மற்றும் புதிய கொள்கை உறுதி பற்றி கொஞ்சம் பார்க்கலாமாவா? யோ, அறிவு திருவிழாவை பற்றி எவ்வளவு மட்ட ரகமாக பேசியிருக்காப்புல. சீமான் ஒரு தடவை பேசினாப்புல தெரியுமா? நூலகங்கள் இங்கே கலைஞர் லைப்ரரி மதுரையில் வந்தப்போ அங்கே வந்துட்டு லவ்வர்ஸ் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. லவ்வர்ஸோட பார்க் ஆகிடுச்சு கலைஞர் நூலகம்னு சொல்லிட்டு இருந்தார். அங்கே வந்து எவனும் படிக்க போலேன்னு சொல்லிட்டு ரொம்ப தரக்குறைவாக வந்துட்டு மதுரை மக்களை வந்துட்டு ரொம்ப கேவலமாக பேசியிருந்தார் மதுரை இளைஞர்களை. பெருசாக அதுக்கு யாருமே எதிர்ப்பே தெரிவிக்கலை. மதுரையில் வந்து பெருசாக எதிர்ப்பே கிளம்பலை அதுக்கு. ஆனால் அதே ரகம்தான் இப்போ இதெல்லாம். அதாவது அங்கே இருக்கிற ஒவ்வொரு புத்தகத்தை பற்றியும் விகடனில் இருந்து நிறைய பத்திரிகைகள் வந்துட்டு அங்கேருந்து வீடியோ எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாம். இப்போ அந்த புத்தகங்கள்லாம் என்ன பரனில் கிடந்த புத்தகமாக, எதுவும் வெறும் திமுக சார்ந்த புத்தகங்கள் மட்டும் கிடக்குன்னு நினச்சிட்டாரு போல தெரியுது நம்ம மண்ணு. அண்ணே, கொஞ்சம் போய் பாருண்ணே, வீட்டை விட்டு வெளியே போனேன், அங்கே நிறைய புத்தகம் கிடக்குண்ணே, என்னென்ன புத்தகம் வந்திருக்குலாம் வாசினேன். ஒஸ்ட்டுண்ணே. சரி, பார்ப்போம், 3வது பக்கத்தில் பார்ப்போம்.